ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தம்ப்லைன் பார்த்துட்டு உள்ளே வந்திருந்துருப்பீங்க. நான் வந்து புதுசாக இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு நான் கொலை பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதோட கன்க்ளூஷன் நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படி வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதை எப்படி பண்ண வர்றதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுபடியாக இதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இன்றைக்கி நான் வாழைப்பழம் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கிலோ போல் அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இதை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை தட்டி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். என்னம்மா வெல்லம் இப்போ இதில் நம்ம 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இந்த தண்ணியை நம்ம அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது எப்படி பாகுபதம்லாம் எதுவும் வர வேணாம். இந்த கட்டியெல்லாம் கரையணும். இதில் மண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மண்ணெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணிகிட்ருக்கோம். வாங்க இப்போ இதை காய்ச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு. ஆனால் இது வந்து நம்ம சூடோடு அப்படியே ஊற்றக்கூடாது. ஸோ இதை ரூம் டெம்பரேச்சர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஆறட்டும். நம்மளோட பாகு வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதில் இன்றைக்கி நம்ம ஒரு 3 வாழைப்பழம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த முட்டையை இதை உடச்சி போட்டுக்கலாம். இது நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறம் இந்த வாழைப்பழத்தை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காவோட தோலை எடுத்துகிட்டு நம்ம அந்த விதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம பவுட்ரு பண்ணியாச்சு. நம்ம பவுட்ரு பண்ண ஏலக்காவை இப்போ அந்த எடுத்து வச்சுக்கிற பேட்டரில் அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இல்லைடா வெயில் போல. இதில் இன்றைக்கி நான் 2 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். கோதுமை மாவு, பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுட்ரு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம்ல வெல்லம், இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து இதில் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன்ட்டாலே கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கை வச்சு கலக்கிக்கலாம். நான் இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்திருந்தாலே சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கே கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கன்சிஸ்டன்சிலே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். திருப்பி நான் அந்த மாதிரி பாகு ஊற்றிட்டு கலந்துருக்கேன். அதில் மாவு கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சுல்ல, ஸோ அதனால தான் என்னோடது சொதப்பிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
இந்த இடத்துல தப்பு இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதை இன்னொரு தடவை ரெக்டிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் 1/4 கப்பு போல் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஏற்கனவே வேறு மாவு லூஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் இன்னவே ரொம்பவே லூஸ் ஆகிடுச்சு மாவு. இதனால தான் அந்த மிஸ்டேக் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நான் கரைச்சிக்கிட்டேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ண பேட்டரை இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட பட்டர் ஷீட் கிடையாது. ஸோ பட்டர் ஷீட் இல்லாததுனால கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அந்த நெய் வந்து எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலே வரைக்குமே நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாவு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும். எப்படி நெய் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த மாவு எல்லா பக்கமும் இருக்கணும். அது எல்லா பக்கமும் இது பண்ணிவிட்டு கீழே ஒரு தட்டு தட்டினீங்கன்னா எக்ஸஸ் மாவெல்லாம் கீழே விழுந்துடும். அந்த மாவை எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். அப்படிங்கிறப்போ நம்மளோட பேட்டர் வந்து எல்லா பக்கமும் ஒட்டாமல் நல்லா சட்டையை விட்டு சீக்கிரமே வெளியில் வந்துடும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறோம் மாவில். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பேட்டரை நான் ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி கீழே டேப் பண்ணி விட்டோம்னா அடையில் பபிள்ஸ் ஏதாவது இருந்தால் அது பிரேக் ஆகிடும். அதுக்காண்டி தான் நம்ம இப்படி டேப் பண்ணுறோம். இதுக்கு நான் ஒரு 10 போல் பேரிச்சம்பழம் எடுத்திருந்தேன். அந்த பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கலாம். இது வந்து விதை இல்லாத பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் செம்மையாக வந்தது. டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நான் பண்ண அந்த ஒரே ஒரு தப்புனால தான் நல்லா இல்லையோன்னு தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு பாதாம் ஒரு 6 பாதாம் போல் எடுத்துட்டேன். அதையும் குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து இதை மேலே வந்து போட்டுக்கலாம். நான் இதை எதை வச்சு மீன் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, சும்மா எப்போ பார்த்தாலும் ஜீனிலே நம்ம கேக் பண்ணுறோமே, ஸோ அந்த மாதிரி வெல்லத்தில் ட்ரை பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பண்ணேன். சூப்பராக வந்திருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு டூத் பிக்காவது இல்லை இந்த மாதிரி ஒரு கம்பியாவது எடுத்து இடையில குத்தி பார்க்கலாம். குத்தி பார்த்தோன்னா அது ஒட்டாமல் வந்திருக்குது. இந்த பாருங்கள், ஒட்டவே இல்லைல்ல, இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த சட்டியை விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ஹாட்டாக இருக்கும்போது எடுத்தால் பிரேக்காக உடஞ்சிரும் அது. இப்போ நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கத்தியை வச்சு எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு மெதுவாக பண்ணுங்கள், இல்லைன்னா உடஞ்சிரும் அது. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு பிளேட்டுக்கு மேலே இதை கமத்திக்கலாம் அப்படின்னு கமத்துனேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஷேப்பு சூப்பராக வந்திருக்கு. இப்படி தாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் நான். ஆனால் இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. நல்லா ப்ரௌன் கலரில் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை திருப்பி அப்படியே திருப்ப முடியல. அதனால மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு அந்த தட்டில் இப்படி திருப்பிக்கிட்டேன். அவ்வளோ அழகாக வந்துருந்துச்சு. நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். அடடா, நம்ம ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், செம்மையாக வந்திருக்குது போ அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்பட்டேங்க. இப்போ என்ன பண்ணேன்னு பாருங்கள். கத்தியை வச்சு தான் கட் பண்ணேன் இதை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்திருக்குது. இது ஓவனில் வச்சு நான் பேக் பண்ணேன். அதை கட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அந்த நடுவில் மட்டும் ஆனால் உள்ளே ஒரு பிக் பண்ணும்போது அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்தபோது சரி வெந்துருச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி நான் கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக அப்படி லைட்டாக அப்படி மூவ் பண்ணி பார்த்தேன். திறந்து பார்த்தேன்னா உள்ளே அப்படியே கொலன்னு இருந்துச்சு மாவு. அப்புறம் என்ன பண்ணுறது, சரி மாவு கொலன்னு உள்ளே இருக்கு, இன்னும் என்ன பண்ணலாம், திருப்பி வேணால் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கீறி விட்டுட்டேன். கத்தியால் வச்சு எல்லா பக்கமும் கீறி விட்டுனா உள்ளர நல்லா அந்த பாருங்கள் தொறுன்னு தெரியுதா மாவு கொலன்னு இருக்கிறது. அதை ஓப்பன் பண்ணி வேறு பார்த்தேன். அப்படியே ரொம்ப நோஸ்கட் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் மறுபடியும் ஓவனில் வச்சேன். அதுக்கப்புறமும் மறுபடியும் சரியாகவே வரவே இல்லையே. அது ரொம்ப கரிஞ்சு வேற போயிடுச்சு. ஆனால் சைடில் இருந்ததெல்லாம் நல்லா ஸ்பாஞ்சியாக நல்லா வெந்துருந்துச்சு. நடுவில் மட்டும் ஆனால் கொலன்னு இருந்த மாதிரி அப்படியே இருந்தது. அப்புறம் என்ன வேஸ்ட் பண்ண மனசு வரல. சுற்றிலும் அந்த ஸ்பாஞ்சியாக இருந்ததை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கொலன்னு இருந்ததை தூக்கி கீழே தான் போட்டோம். தயவு செஞ்சு யாரும் இது மாதிரி செஞ்சு பார்க்காதீங்க. அப்படியே செஞ்சு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாகு கம்மியாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் பண்ண கொலையை பொறுமையாக உட்காந்து எல்லோரும் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்.